ஜெபிப்போம். தேவ சமூகத்திலே காத்திருப்போம். ஆண்டவர் நமக்கு வேண்டிய வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. வசனத்தை கர்த்தருடைய சமூகத்திலே வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 114 சங்கீதம் 1 முதல் கீழே வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரர்கள் ஜனத்திடமிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமாயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கும் மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? போதும். எல்லா கண்களையும் அனுப்புமா. ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக எல்லா ஆலோசனைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டோம். எல்லா ஆராதித்திருக்கிறோம். நல்ல சாட்சிகளை கேட்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக நல்ல காணிக்கைகளை அர்ப்பணித்திருக்கிறோம். எவைகளின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டுமோ அவ்வண்ணமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுதெல்லாம் அதிலே கர்த்தர் பிரியமுள்ளவராய் மாறி நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அது ஒரு ஊன்றுகோலாய் மாறினதென்று பரிசுத்தவான்கள் சொல்கிறதை போல கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நம்முடைய செவிகள் திறக்கப்பட வேண்டும். இதுவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பகுதிகளில் ஒன்றாக இருக்கிறபடியால் யாவரும் கர்த்தருடைய வசனங்களை கேட்கத்தக்கதால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தடையில்லாமல் வெளிப்பட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக சில நிமிடங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளினால் எங்களோடு பேசும். வார்த்தை உம்முடையது, சமயம் உம்முடையது, தேவ ஜனம் உடையவர்கள். பேசுகிற அடியேன் உம்முடையவர். நீ தடையில்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கத்தக்கதாய் ஞானம் உதயம் எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். மைண்டுகளை பிரெயினில் கிரியேஷன்கள் எல்லாம் புல்லாத சிந்தனைகள் விலகி ஓடட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதியை சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அப்போ சங்கீத பகுதி 114 சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை யார் எழுதினார்கள் என்று வேதாகமத்தில் தலைப்புகள் கொடுக்கப்படவில்லை. 100ஆம் சங்கீதத்திற்கு மேலாக அல்லது 105ற்கு மேலாக தலைப்புகள் கொடுக்கப்படாத ஒரு சங்கீத பகுதிகள் தான் தொடர்ச்சியான 114ஆம் சங்கீதம் வரை. சொல்லலாமா? இஸ்ரவேல் ஜனங்களை மையமாக கொண்டு தேவ ஆவியானவர் சங்கீதக்காரனாகிய எழுத்தாளரை குறித்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த சம்பவங்களை 2 வாக்கியங்களில் எழுதி மறைத்து வைத்திருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு செயல்படும் போது பரிசுத்த ஆவியாருடைய துணை நம்மோடு இருக்குமானால் 2 வசனங்களுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தின் நன்மைகளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? யூதா மற்றும் 12 கோத்திர பிதாக்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நடந்த சம்பவத்தை தான் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். உங்களுக்கு நன்றாக தெரியும், அவர்கள் செங்கடலை கடந்திருக்கிறார்கள், வனாந்தரங்களை கடந்திருக்கிறார்கள், எரிகோவை கடந்திருக்கிறார்கள், யோர்தானையும் கடந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து அநேக செய்திகளின் மூலமாக அல்லது மெசேஜ்களின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அது நாமும் அதை குறித்து நன்றாய் ஆராய்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. 5வது வசனத்தை நீங்கள் ஆழமாய் வாசித்து பார்த்தால் எழுதப்பட்டிருக்கிறது, கடலை நீ விலகி ஓடுவதற்கும் யோர்தானை நீ பின்னிட்டு திரும்புவதற்கும்
உங்களுக்கு என்ன வந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? அங்கே ஏராளமான காரியத்தை அவர் எழுதியிருந்தாலும் 2 வார்த்தையை தொட்டதை நான் வேதத்திலே வாசித்தேன். யூதா வம்சம் முதல் 12 கோத்திர பிதாக்களுடைய வாழ்க்கை பயணத்திலே சந்தித்த எல்லா காரியத்தையும் இந்த ஒரே அதிகாரத்தில் எழுதி வைத்திருந்தார். அல்லேலூயா. மலைகள், குன்றுகள், ஆட்டுக்கடாக்கள், ஆமென், கடல், ஆமென், யோர்தான், இப்படி என்னென்ன பகுதிகளை கடந்தார்களோ அந்த கடந்ததுடைய விளைவுகளை குறித்தும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? இஸ்ரவேல் கர்த்தரால் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலை நான் கைவிட மாட்டேன். இஸ்ரவேல் என் ஜனம், நான் அவர்களை பறந்து காக்கிற பட்சியை போல எங்கெங்கு கொண்டு போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் விடுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய அரவணைப்பில் இருப்பார்கள், பாதுகாப்பில் இருப்பார்கள், என்னுடைய கட்டமைப்புக்குள்ளே காணப்படுவார்கள் என்றெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். சொல்லலாமா? அப்படி ஒரு அரவணைப்புக்குள்ளும் அப்படி ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ளும் அவர்கள் வந்தனுடைய பின்னடைவுகளிலே அநேக காரியங்களை சந்தித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதைத்தான் இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் கடலே நீ விலகி ஓடுவதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கும் உனக்கு என்ன வந்தது? அல்லேலூயா. நீ அசைக்க முடியாதவர், நீ அசைக்க முடியாத ஒரு நதி. அல்லேலூயா. இந்த செங்கடலையும் இந்த யோர்தானையும் ஒப்பீடு பண்ணும்போது யாராலும் செங்கடலை பிளக்க முடியாது, யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ண முடியாது. சொல்லலாமா? இந்த யோர்தானுடைய ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அல்லது ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? யோர்தான் கரை புரண்டு ஓட வேண்டியது அவை வெள்ளாமை போடுகிற நேரத்திலே தான் கரை புரண்டு ஓட வேண்டும். ஆனால் யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற காலம் என்பது அறுப்பு காலத்தில். அல்லேலூயா. அறுப்பு காலத்தில் எந்த நதியும் கரை புரண்டு ஓடக்கூடாது. அல்லேலூயா. விளைச்சலின் காலங்களில், அறுவடையின் காலங்களில், நன்மையை பெற்றுக் கொள்கிற காலங்களில், நன்மையை சோதரிக்கிற காலங்களில் எந்த நதிகளும் கரை புரண்டு ஓடக்கூடாது. அல்லேலூயா. அப்படி கரை புரண்டு ஓடுமானால் அதனுடைய எல்லா வெள்ளாமைகளும், எல்லா வயல் நிலங்களும், எல்லா விளைச்சல்களையும் அது என்ன செய்துவிடும்? அடித்துக் கொண்டு போய்விடும். சொல்லாமா? யோர்தானுக்கு அப்படி ஒரு கெட்ட சூழ்நிலை உண்டு. அல்லேலூயா. விளைச்சலின் காலம், அறுவடையின் காலம் வரும்போது யோர்தானிலே போய் பாருங்கள், அந்த நதி கரை புரண்டு ஓடி அவன் தாழ்விடங்களில் இருக்கிற எல்லா பயிர் நிலங்களையும் அது அடித்துக் கொண்டு போய் எங்கே ஒப்படைக்கும் தெரியுமா? சமீபத்தில் இருக்கிற சாவு கடலிலே சங்கமமாயும். அல்லேலூயா. சாவு கடலிலே தான் நம்முடைய முடிவு. அல்லேலூயா சொல்லாமா? அந்த யோர்தானுடைய துவக்கம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் அது எர்மோன் மலையிலிருந்து ஒழுகிக் கொண்டிருக்கிற பனி, பனிக்கட்டிகள் உருகி உருகி அதனுடைய தண்ணீருடைய சேகரிப்பினாலே யோர்தானிலே வந்து தஞ்சமடையும். அல்லேலூயா. இந்த யோர்தானிலிருந்து அது பாய்ந்தோடி சவக்கடலிலே போய் முடிவடையும். அல்லேலூயா. நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு ஆழமான சத்தியம் நமக்கு மறைந்திருக்கிறார். ஒன்று, யோர்தானை நீ ஏன் விலகி போகக்கூடிய காரணம் என்ன? சரித்திரத்திலே நீ ஒருபோதும் பின்னிட்டு திரும்பினதில்லை, விலகி ஓடினதில்லை, அமைதியாக இருந்ததில்லை, நீ மௌனமாக இருந்ததில்லை, ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருப்பாயே. இப்போது தீர்க்கதரிசி அந்த யோர்தானை பார்த்தும் அந்த செங்கடலை பார்த்தும் சொல்லுகிற வார்த்தை, இப்போது பின்னிட்டு போகிறது என்ன? நீ பின்னிட்டு போக
உனக்கு என்ன வந்தது? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு காரியத்தை தியானிக்க வேண்டும். ஒன்று, ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தயார் உள்ளவர்கள் இந்த யோர்தானை கடக்கும் போது அது அவர்களை விட்டு விலகி ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? 12 கோத்திரத்தார்கள் என்று சொன்னேன். 2.5 கோத்திரம் மட்டும் நாங்கள் அக்கறைக்கு போகிறோம். மற்ற 3 கோத்திரத்தார்கள், 4 கோத்திரத்தார்களும் இக்கரையில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள், நாங்கள் இந்த யோர்தானை கடக்க மாட்டோம். ஏன்னா இந்த இக்கரையில நிறைய புல்வெளிகள் இருக்கிறது, நிறைய தீவனங்கள் இருக்கிறது. உலகத்தை சுற்றி பார்க்கும் போது அவன் நமக்கு ஆசீர் நன்மைக்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? இது நீங்க மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் எந்தெந்த ஆசீர்வாதங்கள் சுலபமாய் கிடைக்கிறதோ அது எல்லாம் யோர்தானுடைய இக்கரையிலே கிடைக்கும். அல்லேலூயா சொல்லாமா? யோர்தான் இக்கரையிலே பென்யாமின் தான் கோத்திரத்தார்கள் யாவர். இந்த கோத்திரத்தாருடைய பேரை நான் எழுதி வைக்கவில்லை, உங்களுக்கு தெரிந்திருக்கும் நம்பி பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லாமா? 1-2 கோத்திரத்தார்கள் என்ன சொல்கிறார்கள்? இக்கரையிலே நின்று கொண்டு நாங்கள் அக்கறைக்கு வர மாட்டோம். காரணம், எங்கள் இக்கரையிலே ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனங்களும் அவன் எதிர்காலத்தின் நன்மைகளும் இந்த இக்கரையிலே எங்களுக்கு இருக்கிறது. நீங்க வேண்டுமென்னா போங்கள் என்றார். இல்லையா சொல்லலாமா? போக துணிந்தவர்களை ஆண்டவர் கைவிடவில்லை. அக்கறையிலே தான் இக்கரையை பார்க்கிறோம். அக்கறையிலே ஏராளமான ஆசீர்வாதங்கள் ராட்சசருடைய கைகளிலும் பலவான்களுடைய கைகளிலும் அவன் பிரபுக்களுடைய கைகளிலும் மறைந்திருக்கிறதை அக்கறைக்கு போன பிற்பாடுதான் கண்டுகொண்டார்கள். புரிந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் ஆசீர்வாதங்கள் யாவும் இக்கரையில் அல்ல, அக்கறையே. அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் நன்மைகள் யாவும், உங்களுக்கு வேண்டிய விடுதலைகள் யாவும், உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் யாவும் இக்கரையில் இருந்து கொண்டு கிடைப்பதில்லை. அக்கறைக்கு போக தயார் என்றால் அந்த அக்கறையை தேவன் உங்களுக்கு கடக்க பண்ண போதுமானவர். அல்லேலூயா சொல்லலாமா? சுலபமாக யாரும் இந்த யோர்தானை கடந்து விட முடியாது. அல்லேலூயா சொல்லலாமா? சுலபமாக யாரும் இந்த யோர்தான் நதியை கடந்து போக முடிவதில்லை. அதனாலதான் மற்ற கோத்திரத்தார்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் போக மாட்டோம், நீங்க வேணும்னா போய்விடுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? எங்களுக்கு இந்த யோர்தான் நதியை கடக்க சுலபமாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது. இந்த யோர்தானிலே பலவிதமான புயல்கள், அவை காட்சிகள், அவை ஓலங்கள், பலவிதமான நெருக்கங்கள், இதை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதனால இந்த உபத்திரவத்திற்குள்ளே நாங்கள் போனால் நாங்கள் மடிந்து போய்விடுவோம் என்று அறிந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் இக்கரையிலே இருந்து விடுகிறோம். இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் இயேசு படகிலே பயணம் செய்து கொண்டே இருக்கிறார். சீசர்களால் உட்கார்ந்து இருக்கிறார். முகாபெரிய கொந்தளிப்பதில் உண்டாகும். அல்லேலூயா. அந்த கொந்தளிப்பு நடுவிலே இயேசு படகில் என்ன செய்திருக்கிறார்? நித்திரை செய்து கொண்டிருந்தார். நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது கொந்தளிப்புகள் பலமாய் வந்ததினாலே கர்த்தர் எழுப்பி நின்று சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். கடலை அதட்டினார், அலை அதட்டினார், அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்படுகிறார்? அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை பயணத்தில் யோர்தானை கடக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது நடு பகுதியிலே நின்று கொண்டு அக்கறையா இக்கரையா என்று நீ சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஒருவர் காதிலே சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? சொல்லாமா? இந்த நடு யோர்தான் வரைக்கும் வந்த உன்னை அக்கறைக்கு கடக்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். அது ஒரு நாள் நடக்கிற விஷயம் அல்ல, 2 நாள் நடக்கிற விஷயம் அல்ல,
மூன்று நாள் நடக்கிற விஷயம் அல்ல. வாதங்கள் போக போக உங்கள் வாழ்க்கை அக்கறையில் இருக்கிற நன்மைகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அக்கறையில் இருக்கிற நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். யோர்தான் யாருக்கு முன்பாக விலகி ஓடினது? அல்லேலூயா. இந்த விலகி ஓடாத யோர்தான்கள், விலகி போகாத யோர்தான்கள் யாருக்கு முன்பாக விலகி போனது? நீ விலகி போக உனக்கு என்ன வந்தது? தெற்கத்தி வெள்ளம் ஒருபோதும் திருப்பப்படாதிருக்கிறதை போல நீ எப்படி திரும்பினாய்? விலகி ஓடினான். அல்லேலூயா சொல்லலாமா? அநேக பரிசுத்தவான்களை ஒன்று குவித்த யோர்தானே. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நீங்களும் நானும் இதுவரைக்கும் யோர்தானுடைய அக்கறை வரைக்கும் வந்திருக்கிறோம் என்றால் திரும்பி பாருங்கள். எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ ஊழியக்காரர்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த யோர்தானை கடக்க முடியாமல் அந்த யோர்தான் அவர்களை மூழ்கடித்து விட்டது. அல்லேலூயா சொல்லலாமா? யோர்தானை மூழ்கி போனார்கள். சிலர் எழுப்புதலை காண முடியாதபடி, சிலர்கள் அந்த நெகட்டிவான காரியத்தை பார்த்துதான் ஆவிக்குரிய அனுபவத்தில் இன்னும் ஒழுங்கா நடக்காம இருக்கிறார். சொல்லலாமா? ஒழுங்கா ஆவிக்குரிய அனுபவத்தை கடைபிடிக்க முடியாது இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கும் யோர்தான் போல நதி எங்களை சூழ்ந்து கொள்ளுவோ என்ற பயம். சொல்லலாமா? யோர்தானை போல யோர்தானை நாங்கள் மூழ்கி விடுவோமோ, யோர்தான் நதியில நாங்கள் அமிழ்ந்து விடுவோமோ, அல்லது இந்த சோதனை என்கிற யோர்தான். சொல்லலாமா? யோர்தானை இரண்டு வகைப்படுத்துகிறார். ஒன்று மரணம் என்ற அர்த்தம், இரண்டாவது தாழ்வு என்ற அர்த்தம். சொல்லலாமா? யோர்தான் ரெண்டு வகைப்படும். ஒன்று மரணம். மரணம் என்பது யோர்தானுக்கு அடையாளம். சொல்லலாமா? தாழ்வு, மூழ்கடிப்பது, அமர்த்துவது என்பது யோர்தானுக்கு அடையாளம். சொல்லலாமா? சோதனைக்கு அடையாளம் என்று சொல்லுவார்கள். சொல்லலாமா? சோதனை என்பது ஒரு யோர்தான் என்று சொல்லுவார்கள். இதை கடக்க முடியாதபடி ஆசீர்வாத நன்மைகளை அக்கறையை நாம் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு விருப்பம் கொடுக்கிறார். சொல்லலாமா? அல்லேலூயா. ஒன்று, ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் யோர்தான் நதி ஓரத்தில் வந்து நிற்கும் போது அவைகள் வழி போகிறது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எடுத்து வாசிங்கள். யோசுவாவின் புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்தால் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீங்களோ அந்த நதி ஓரமாய் கடந்து வாருங்கள். அங்கே வந்து உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு எங்கே வாருங்கள்? யோர்தான் நதி ஓரமாய் வாருங்கள் என்பார். வசனம் எடுத்தீங்களா? வாசிகள். யோசுவா 3ஆம் அதிகாரம். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். நாளைக்கு உங்கள் நடுவிலே தேவன் அற்புதங்களை செய்வார். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய பாதங்கள் நீங்கள் யோர்தான் தண்ணீரின் ஓரத்தில் சேரும்போது, யோர்தான் நதி ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீங்கள் கட்டளையிடுவாயாக என்றார். சொல்லி முடிக்கிறேன். கீழே வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் யோர்தான் நதியோரத்தில் தண்ணீர் பட வைக்கும் போது அவன் ஒருபோது விட்டு விலகாமல் இருக்கிற, வழி மாறாமல் இருக்கிற, விலகி போகாமல் இருக்கிற யோர்தான் அவர்களுக்கு முன்பாக விலகி ஓடினது.
அல்லேலூயா சொல்லாமா, விலகி போனது. அப்ப நான் முதல்ல சொன்னேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யோர்தான் நதியோரத்தில் வந்து நிற்கும் போது யோர்தான் வழி விலகி நம்ம அக்கறைக்கு கடக்கப்பட்டோம். சொல்லாமா. இரண்டாவதாக நாம் தியானிக்கிறோம், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற ஆசாரியர்கள் இந்த யோர்தான் நதி ஓரத்தில் தண்ணீர் பட தன் கால்களை வைக்கும் போது அந்த நதி அவர்களை விட்டு விலகி ஓடுகிறது. என்ன சொல்லாமா, இந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னாங்க என்ன? இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய வார்த்தை. என்ன சொல்லாமா, அது பெட்டியா இருக்கிற வரைக்கும் அது காலி பெட்டி தான். ஆனால் உடன்படிக்கை தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்திய வார்த்தையை சுமந்து கொள்ளுகிற ஆசாரியர்கள் நமக்கு முன்பாக கடந்து போகும்போது அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பும். என்ன சொல்லாமா, என்ன சொல்லாமா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல. யோர்தானிலே மூழ்கடிக்க முடியாதபடி தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு, வாக்குத்தத்தங்களை சுமந்து கொண்டு, தேவனுடைய சத்திய வார்த்தைகளை சுமந்து கொண்டு அந்த யோர்தான் முன்பதாக நின்று கொண்டிருந்தார். அந்த யோர்தான் நமக்கு முன்பாக வழி விலகி ஓடும். அல்லேலூயா சொல்லலாமா. மூன்றாவது ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி நாம் சில நிமிடங்கள் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் எலியாவின் வாழ்க்கையில், எலிசாவின் வாழ்க்கையிலோ அவர்கள் யோர்தானை ஒரு விசை கடந்து போகிறார்கள். வாசிகள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் இடத்தை தெரிந்தால் எடுத்து வாசிங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் நம்ம தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்தால் அந்த இடத்திலே வாசிக்க முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் வாசகத்தில் நான் நினைக்கவில்லை. 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே அவன் எலியா, எலிசா என்பவர்கள் 2 பேர் என்ன செய்தார்கள்? அவன் கில்காலையும் அவன் யோர்தானையும் என்ன செய்கிறார்கள்? கடந்து போகிறார்கள். வசனம் தெரிந்த வாசிகள். ஹalleluya, ஹalleluya. 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வாசிகள். அப்பொழுது எலிசா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரில் அடித்தான். அப்பொழுது எலிசா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தார். அது இருபக்கமாக பிரிந்தது. அது இருபுறமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. இந்த யோர்தான் எதற்காக பின்னிட்டு திரும்பினது? ஏன் யோர்தானே பின்னிட்டு திரும்ப உனக்கு என்ன வந்தது என்று சொல்லும்போது அந்த யோர்தானிலே 3 காரியங்கள் மறைந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் யோர்தான் கரையில் இருக்கும்போது அந்த யோர்தான் அவர்களை விட்டு விலகி ஓடும். இரண்டாவது, உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு தேவனுடைய ஆசாரியர்கள் அந்த யோர்தான் நதியோரத்தில் தங்கள் கால்களை பட வைக்கும் போது அந்த யோர்தான் நதி 2ஆக பிளந்து போகும். அல்லேலூயா சொல்லாமா. மூன்றாவதாய் இடத்தை வாசித்தோம் எலியா. அல்லேலூயா. எலியா சொல்கிறார், நான் எடுத்துக் கொள்ளப்படுகிறதை நீ காணும்போது என்னுடைய அபிஷேகத்தின் இரட்டத்தனையான வல்லமையை நீ பெற்றுக் கொள்ளுவாய். அல்லேலூயா. அபிஷேகத்தின் இரட்டத்தனையான வல்லமை யாரிடத்தில் இருக்கிறது? எலியாவினிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. எலியா அந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரன், பெரிய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசியை பின்பற்றின சகல தீர்க்கதரிசிகளும் கர்த்தர் பயன்படுத்தினார்கள். இல்ல சொல்லாமா. ஆண்டவர் அவர்கள் என்ன செய்தார்? எடுத்து உபயோகப்படுத்தினார். ஆண்டவர் அவர்களை மாற்றத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்க்கதரிசிகளில் ஒரு தீர்க்கதரிசி தான் எலியா. அல்லேலூயா. இந்த எலியா சொல்லுகிறார், நான் இப்போது பெத்தேலுக்கு போகிறேன், கில்காலுக்கு போகிறேன், எரிகோவுக்கு போகிறேன், யோர்தானுக்கு போகிறேன் என்று சொல்லும் போதெல்லாம் 400 தீர்க்கதரிசிகளும் பின்னிட்டு நிற்கும் போது எலிசா தீர்க்கதரிசி மட்டும் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தார். அல்லேலூயா. அவர் பின்பற்றுடன் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார்.
ஒரு முறை அந்த தீர்க்கதரிசிகள் எலிசாவை பார்த்து கேட்கிறார்கள், எலியா தீர்க்கதரிசி இப்போது பெத்தேலுக்கு போயிருக்கிறார், உனக்கு தெரியுமா என்று கேட்கும்போது அந்த தீர்க்கதரிசிகளை இந்த எலிசா என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்க. அல்லேலூயா. ஏன்னா அந்த தீர்க்கதரிசிகள் அதே இடத்துல தன்னுடைய நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது எலிசாவுடைய விசுவாசமும் எலிசாவுடைய தரிசனமும் ஆமென் இந்த உலகத்துக்குரிய நன்மைகள் அல்ல, உலகத்துடைய ஆசீர்வாதங்கள் அல்ல, அவருடைய ஆசீர்வாதம் எலியாவின் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் இரட்டத்தனையான வல்லமை. அல்லேலூயா. எலியாவின் மேல் அப்படி ஒரு அபிஷேகம் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவன் செங்கடல எந்த தடைகளை ஆனாலும் விலகி ஓட பண்ண எலியாவின் அபிஷேகம் போதுமானதாக இருந்தது. அல்லேலூயா சொல்லாமா? இந்த அபிஷேகத்தை எலிசாவின் மேல ஆண்டவர் ஊற்றின பிற்பாடு எழுதப்பட்டிருக்கிறது, அவன் திரும்ப யோர்தான் நதி ஓரத்தில் வந்து நின்றான். அல்லேலூயா. அவன் யோர்தான் நதி ஓரத்தில் வந்து நின்றான். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த யோர்தான் நதி ஓரத்தில் வந்து நின்றுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. சோதனை உச்சகட்டத்திலே வந்து நின்றுதான் ஆக வேண்டும். சோதனை எல்லை பகுதியிலே வந்து நின்றுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் ஏன் இந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பவில்லை? ஏன் இந்த யோர்தான் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி ஓடவில்லை? ஏன் இந்த யோர்தான் எனக்கு ரொம்ப கடினத்தை கொடுக்கிறதே என்று யோர்தானை பற்றி புலம்பிக் கொண்டிருப்பதை விட இந்த யோர்தானை பிரியப்படுகிற, விலகப்படுகிற, விலகி ஓடப்படுகிற அந்த அபிஷேகம் என் மேல் இறங்கி வருமானால், அந்த அபிஷேகம் எலிசாவின் மேல் இறங்கி வந்தது, அதே அபிஷேகம் என் மேலும் உங்கள் மேலும் இறங்கி வருமானால் அந்த அபிஷேகத்தின் வல்லமையை கண்டு யோர்தான் விலகி ஓடும். சொல்லலாமா? அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தின் வல்லமையை கண்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பி ஓடும். அதனாலதான் தீர்க்கதரிசி ஒருவன் அந்த யோர்தானை பார்த்து கேட்கிறார், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கு, அல்லேலூயா, கடலே நீ வழி விலகி ஓடுகிறதற்கு உனக்கு என்ன வந்தது என்று கேட்கும்போது உலகத்தை அதை காண்பிக்கவில்லை, உலகத்தின் ஞானிகளை அதை சுட்டி காண்பிக்கவில்லை, உலகத்தின் அறிவாளிகளை சுட்டி காண்பிக்கவில்லை. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை அது சுட்டி காண்பித்து இவர்கள் என் பக்கத்திலே வந்தால் என்னால் நிற்க முடியாது, என்னால் அசைய முடியாது, என்னால் அவர்களை வீழ்த்த முடியாது. மடக்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிற யோர்தான், மூழ்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிற யோர்தான், அல்லேலூயா, உன்னை சாகடிக்க வேண்டும் என்று நினைக்கிற யோர்தான், உன்னை அமுக்கி போட வேண்டும் என்று நினைக்கிற யோர்தானே, நீ அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவன் தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நீ விலகி ஓடித்தானாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆசாரியர்கள் யோர்தான் நதியோரமாய் இருக்கும்போது அவர்களை நீ பார்க்கும்போது விலகி ஓடித்தானாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ பிள்ளைகள் உன் பக்கமாய் வந்து நிற்கும்போது அவர்களுக்கும் நீ வழி விலகி ஓடித்தானாக வேண்டும். அதனாலதான் அந்த சங்கீத ஆக்கியம் எழுதி வைத்திருக்கிறார், யோர்தானே நீ பின்னிட்டு போகிறது எங்களுக்கு புரிந்தது, நீ விலகி ஓடுவது எங்களுக்கு புரிந்து விட்டது, நீ எதனால நீ விலகி ஓடுகிறாய், எதனால நீ பின்னிட்டு ஓடுகிறாய் என்பதை குறித்து நான் அறிந்து கொண்டேன். என்மேல் அபிஷேகம் உண்டு, என்மேல் உடன்படிக்கை பெட்டி உண்டு, என்மேல் வாக்குத்தத்தம் உண்டு, அதை பிடித்துக் கொண்டு யோர்தானை நாம் கடப்போம். கரங்களை தட்டியாராதலாமா? கரங்களை தட்டியாராத அந்த யோர்தானை கடந்து போகிறது, அந்த யோர்தானை கடந்து போகிறது. கர்த்தர் நம் மேல் வைத்திருக்கிற அபிஷேகம், நம்ம மேல் வைத்திருக்கிற உடன்படிக்கை பெட்டி வாக்குத்தத்தம், அல்லேலூயா, வாக்குத்தத்தம் நம்ம மேல் இருக்கிறது. கடந்து போ, தைரியமாய் கடந்து போ, தைரியமாய் கடந்து போ, தைரியமா யோர்தானை பாருங்க, தைரியமாய் யோர்தான் மேல் பாருங்க, விசுவாசத்தின் பாருங்க. நீ மரணமே வந்தால் யோர்தான் மேல் பால் வரும்போது மரணம் உன்னை விட்டு விலகியோடும்.
என்னை அவன் என் முன்பாக நீ விலகி ஓடுவா, விலகி ஓடுமா. கடைசியா ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? அவன் யோர்தான் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் ஞானஸ்நானம். சொல்லலாமா? இந்த யோர்தானிலே மரணத்தின் எல்லை முடிய வேண்டும். சொல்லலாமா? இயேசுவை மாதிரியாய் காண்பித்து யோர்தான் நதியிலே இறங்கி என்ன செய்தார்? ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுத்தார். சொல்லலாமா? அவர் நதியிலே இறங்கினது மரணத்திற்காகவும், நதியிலிருந்து மேலே எழும்பினது ஜீவனுக்காகவும் எழுப்பினார். சொல்லலாமா? அந்த அந்த யோர்தான் நதியிலிருந்து இயேசு கரையேறி வரும்போதுதான் பிதாவானுடைய முக்கால்வாசி திட்டமும் நிறைவேறினது. சொல்லலாமா? ஏன் இந்த யோர்தான் ஓரம் வரைக்கும், நதி ஓரம் வரைக்கும் அநேகரால் வர முடியாத காரணம், ஒருவேளை இந்த யோர்தானில் நான் மூழ்கினால் என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவே. சொல்லலாமா? இந்த யோர்தானில் அநேகருக்கு இறங்க பயமாக இருக்கிறது. சொல்லலாமா? பயந்து விடுகிறார்கள். கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் யோர்தான் என்கிற ஒரு அந்த காற்று வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? பயந்து நடுங்குகிறோம். சொல்லலாமா? யோர்தான் என்பது ஞானஸ்நானத்திற்கு அடையாளம். அல்லேலூயா. இந்த யோர்தானிலே நீ மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். சொல்லலாமா? மூழ்கினால் மரணம் என்பதும், எழுந்திருந்தால் ஜீவனுக்குரியதுமாய் மாறும். சொல்லலாமா? இயேசுவை அடையாளமாய் காண்பித்து நீங்கள் யாவரும் என்ன செய்யுங்கள்? என்னை போல இந்த யோர்தான் நதியிலே மூழ்கி எழும்ப வேண்டும். சொல்லலாமா? அந்த பிதாவான ஒரு வார்த்தை சொல்வார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். சொல்லலாமா? இவரில் நான் என்ன செய்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன். இவர் என் நேச குமாரன், இவரில் நான் என்ன செய்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன். சொல்லலாமா? சொல்லலாமா? அப்ப யோர்தானில் விலகி போகக்கூடிய காரணம் ஒன்று, ஆசாரியருடைய பாதங்கள் படும்போது; இரண்டாவது, வாக்குத்தத்தம் நம் சிரசுகள் இருக்கும்போது; மூன்றாவது, அபிஷேகம் நம் மத்தியிலே வெளிப்படும் போது; நான்காவதாக, எந்த தேவ பிள்ளை ஆமென் 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 தன்னை ஒப்புக் கொடுத்து ஞானஸ்நானத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலேயும் யோர்தான் விலகி ஓடும். சொல்லலாமா? அவர்கள் மத்தியிலே யோர்தான் என்ன செய்யும்? விலகி ஓடும். ஞானஸ்நானம் எடுத்து பாருங்கள். சோதனை பெருகினாலும், உபத்திரவங்கள் பெருகினாலும், அது நடுவிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். எல்லா கண்களையும் அடைப்போம். எல்லா கண்களை தட்டி ஆராதிக்க போகிறோம். எல்லா சின்னங்கள் தேவனை மகிமைப்படுத்தலாம். எல்லா சின்னங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். தேவனை மகிமைப்படுத்தும். ஹalleluya 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 ஹalleluya. அந்த யோர்தான் நம்மை விட்டு விலகி ஓடட்டும். அவன் அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பி ஓடட்டும். அவன் ஹalleluya ஹalleluya. தன்னை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதிகள், அவன் அன்னை காண முடியாத யோர்தான் நதிகள், அவன் தன்னை பார்க்க விடாமல் அவன் போராடி கொண்டிருக்கிற யோர்தான் நதிகள் நடுவிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் உங்களுடைய மேல் தலைமேல் வாக்குத்தத்தம் நிறைந்து இருக்கும்போது அவரை நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் எல்லையை பெரிதாய் மாற்றவே என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கையாய் சுமந்து கொண்டு அவே யோர்தான் நதியோரமாய் கடந்து வாருங்கள். அவன் சோதனையை கடந்து வாருங்கள். பிரச்சனையை சரணம் செய்து வாருங்கள். பிரச்சனையை சந்தித்து பாருங்கள். போராட்டத்தை சந்தித்து பாருங்கள். அந்த நடுவிலே காற்ற போராட்டங்களை விட்டு விலகி ஓடும். சோதனைகளை விட்டு விலகி ஓடும். உபத்திரவங்களை விட்டு விலகி ஓடும். வியாதியை கொண்டு வருகிற யோர்தான் உங்களை விட்டு விலகி ஓடும். போராட்டங்களை கொண்டு வருகிற, உபத்திரவங்களை கொண்டு வருகிற, அவன் சுமையை கொண்டு வருகிற நதிகள் உடன்படிக்கை பற்றிய சுமக்கு உங்களுக்கு முன்பாக அது விலகி ஓடும். அது விலகி ஓடும். ஹalleluya ஹalleluya. அது விலகி ஓடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணம் சங்கராதன திவாகரம் கவரவன அதிகாரங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, உங்களுக்கு முன்பாக யோர்தான் நதி விலகவில்லையோ,
யோர்தான் நதி விலகி ஓடுகிறது. யோர்தான் வழியில் அல்லாமல் இருக்கிறது. ஆமென். இன்று முதல் அபிஷேகத்தின் இரட்டையான வல்லமை உங்கள் மேல் இறங்கி வரட்டும். அபிஷேகம் போதாது. இந்த அபிஷேகம் போதாது. ஹalleluya. ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்குள் இருக்கிற அபிஷேகம் யோர்தானை அவன் பின்னிட்டு திரும்ப வைக்கவில்லை. ஒரே மனிதனாக எலிசாவின் மேல் கர்த்தருடைய அபிஷேகத்தின் சால்வை இறங்கி வந்தது. ஹalleluya. 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 அந்த அபிஷேகத்தை யோர்தானுக்கு நேராக நீட்டும் போது அந்த அபிஷேகத்துக்கு முன்பாக யோர்தான் விலகி ஓடும். யோர்தான் விலகி ஓடும். ஆமென். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இந்த வல்லமையை பெற்றுக்கொள். ஆமென். அந்த கிருபையை பெற்றுக்கொள். அந்த வரங்களை பெற்றுக்கொள். ஹalleluya. இந்த வரங்களை ஆண்டவர் தர விரும்புகிறார். எதற்கு அபிஷேகம்? எதற்கு அபிஷேகம் என்று கேட்கிறார். நான் எதற்கு அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும்? நான் எதற்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அநேகம் ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு முன்பாக நிற்கிற யோர்தான்கள் விலகி ஓட அந்த அபிஷேகம் உனக்கு உதவியாக இருக்கும். அந்த அபிஷேகம் உன்னை காத்துக்கொள்ளும். அந்த அபிஷேகம் உன்னை பாதுகாப்பாய் கொண்டு போகும். ஹalleluya. கவின் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதிகள் பின்னிட்டு திரும்ப செய்ய அந்த அபிஷேகத்தை ஊற்றும் தகப்பனே. அபிஷேகத்தை ஊற்றும் ராஜா. ஹalleluya. 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 உலகத்திலிருந்து வேறுபடாதவர்கள் உலகத்திலிருந்து வேறுபடும்படியாக அவை வேறுபாட்டின் உபதேசங்களை ஒன்று ஞானஸ்நானம் எழுதப்பட்டிருக்கிறார். அந்த ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் தேவ சமூகத்தில் ஏதோ ஒரு போதகருக்கு ஞானஸ்நானம் எடுத்து தங்கள் வேறுபாட்டை கடைபிடிக்கும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் உதவி செய்கிறார். ஒவ்வொரு தேவ வாலிப பிள்ளைகள் உதவி செய்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஞானஸ்நானம் யோர்தானை வழிவிலக செய்யும். உங்கள் எதிர்காலத்தின் யோர்தான்களை உங்கள் எதிர்காலத்தினுடைய யோர்தான் அவை மரணங்கள் அவை சோதனைகளை அவை வழிவிலக பண்ணு. ஞானஸ்நானம் ஒரு உதாரணம். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பாக யோர்தான் வழிவிலக. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்பாக யோர்தான் வழிவிலக. உடன்படிக்கப்பட்டு சுமக்கிறவர்களுக்கு முன்பாக யோர்தான் வழிவிலக. வாக்குத்தத்தம் இருக்கிறவர்களுக்கு முன்பாக யோர்தான் வழிவிலக. எங்களை அழைப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஹalleluya. ஹalleluya. அவன் திருந்த பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவன் திருந்த பகுதியை தேவன் கனப்படுத்தும்படியாக எல்லா தேவ பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தும்படியாக திருந்த மேல கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கும்படியாக நம்ம எல்லா ஜபநலங்களுக்கும் பொழுது விஜயலட்சுமி ஜெபிப்பார்கள். ஹalleluya. ஹalleluya. திருவந்தெடுக்கிற தேவ பிள்ளைகளின் தரிசனத்துக்காக அங்கே திருவந்து ஆயத்தமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.